நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கணும், உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை அது மாதிரி மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்படி தானே? அது மாதிரி என்னென்ன உணவுகளை சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரி மலிவான உணவுகளை தவிர்த்து விட்டு பிற உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அதை பற்றி நீங்கள் வெளியில் யார்கிட்டையும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க எப்போதும். அதாவது நான் இப்படி இந்த மாதிரி டயட்டு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மற்றவங்களையும் நீங்களும் அது மாதிரி மாறுங்கன்னு சொல்லாதீங்க, நேரடியாக சொல்லாதீங்க. இந்த மாதிரி வேணால் இந்த மாதிரி வீடியோ போட்டு வேணால் சொல்லுங்கள், அது தப்பு இல்லை. ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு வேணால் சொல்லலாம், அல்லது ஒரு பத்திரிக்கையில் நீங்கள் புத்தகமாக எழுதலாம், அதில் தப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு பயனுள்ள வேலை அப்படிங்கிற மற்றவங்ககிட்ட நேரடியாக போயிட்டு எதையும் நீங்கள் மாறுங்க, என்ன மாதிரி நான் கடைப்பிடிக்கிற மாதிரியான உணவு கட்டுப்பாட்டுக்கு நீங்களும் மாறுங்க, நான் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், பாருங்கள் என் உடம்பு எவ்வளோ ஒல்லி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எதுவும் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அப்போ அதனால் நம்ம பலவீனமாகிடும், நமக்கு மன உறுதி இழந்துடும். இந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா அது குறித்து அமைதி காக்கணும். அதை அமைதியாக நம்ம அதை கடைபிடிக்கணும். ஏன்னா கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கொஞ்சம் மன உறுதி தேவை. கொஞ்சம் கூட மனசில் மனசு பலவீனமாகிடுச்சுன்னா நம்மளால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. அதனால் மலிவான விளம்பரம் தேடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு புத்தகம் போடுறீங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மலிவான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு புத்தகம் போடுறது என்பது வேறு. சும்மா நேரடியாக பார்க்குறவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க. இது தேவையற்ற மன உளைச்சலை ஏற்படுத்தும், இது தேவையில்லை இந்த மாதிரி. அதனால் அமைதி காக்கணும். ஏன்னா அப்படிலாம் நீங்கள் சும்மா நடைமுறை வாழ்க்கையில் சும்மா நிறைய பேரால் ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கலன்னா, இந்த மாதிரி பார்க்குறவங்ககிட்டலாம் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கிட்ட நான் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், நான் டயட்டில் இருக்கேன், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சொன்னீங்கன்னா மன உறுதி இழந்துடும், ஒரு போராட்டம் ஆகிடும். எல்லாம் அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதற்கு எதிராக ஒரு கருத்து சொல்லுவாங்க. கருத்து சொல்லும்போது அது நமக்கு தேவையற்ற மன உளைச்சலையும் ஒரு பலவீனத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து அந்த உணவு கட்டுப்பாட்டை உறுதியோடு கடைபிடிக்க முடியாது. அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது பெரும்பாலும் அமைதியாக இருப்பது நல்லது. அமைதியாக அது குறித்து விளம்பரம் தேடாமல் பார்த்துக்கணும். யாராவது கேட்டால் மட்டும் சொல்லுங்கள், கேட்காம நீங்களாக போய் யார்ட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் தொடர்ந்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா மன உறுதி என்பது ரொம்ப அவசியம். நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு மலிவான உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை அது போன்ற மலிவான உணவுகளை உண்ணாமல் இருக்க மன உறுதி இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நமக்கு ஒரு கருத்து இருக்குதுன்னா அதை நம்ம நேரடியாக பார்க்குறவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோன்னா வாக்குவாதம் தான் ஏற்படும். அப்போ நம்ம கருத்துக்கு, நம்ம நம்பிக்கைக்கு மரியாதை எல்லாம் போயிடும். அதனால் உங்கள் நம்பிக்கையை, கருத்தை நீங்கள் பேசணும், இந்த மக்கள் தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஏதாவது புத்தகமாக அதை போடுங்க, அல்லது வீடியோவில் பேசி வெளியிடுங்க. நேரடியாக யார்ட்டையும் போய் வாக்குவாதம் நடத்தாதீங்க. உங்களுக்குள்ள விவாதம் என்பது நமக்குள் பண்ணிக்கலாம். நம்ம மனசுக்குள்ள ஒரு விவாதம், நமக்கு ஒரு நடுநிலைமையாக இருக்கணும். நம்ம ஒரு தலைபட்சமாக இருக்கக்கூடாது. நமக்கு உண்மை தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு அடிப்படையான ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டு நமக்குள்ள விவாதம் பண்ணி, சுயவிமர்சனம் பண்ணி சரியான கருத்தை தேர்ந்தெடுத்து அந்த கருத்தை நம்ம வெளியில் சுதந்திரமாக பேசணும். நம்முடைய கருத்தை, நம்முடைய நம்பிக்கை இந்த வெளியில் நம்ம சுதந்திரமாக பேசணுன்னா அப்போ நம்ம எங்கே சுதந்திரமாக பேச முடியும் அப்படின்னா, ஒன்று புத்தகத்தில் நீங்கள் உங்கள் கருத்தை வெளியிடணும், ரெண்டாவது இந்த மாதிரி வீடியோ போடணும், மூணாவது உங்களை விட வயசில் சின்னவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறனால அவங்க அமைதியாக கேட்பாங்க. அதுவும் எல்லா சின்னவங்களும் கேட்க மாட்டாங்க. பெரியவங்க பேசுகிறது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்களுக்கு தான் கேட்பாங்க. தெரிஞ்சவங்க தான் அமைதியாக கேட்பாங்க, பணிவாக கேட்பாங்க. அதனால் யார் குறுக்க பேசுகிறாங்களோ, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அவங்க ஒரு எதிர்கருத்தை வைக்கிறாங்க, உங்கள் கருத்தை மறுத்து பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் கருத்தை முன்வைக்காதீங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, எந்த கருத்தையும் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய கருத்தை நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், புத்தகமாக வெளியிடுங்க. ஏன்னா உங்கள் கருத்தை நீங்கள் வீணாக செலவழிக்காதீங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது.
அதனால் உங்களுடைய கருத்தை நீங்கள் அது பணமாக மாற்றுங்க. உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய கருத்தை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள். மக்களுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு புத்தகமாக சொல்லுங்கள். புத்தகத்தின் மூலம் வெளிப்படுத்துங்க. ஒரு பணமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஸோ உங்கள் புத்தகம் விற்கலைன்னா கூட பரவாயில்ல, அது பணமாக மாறல, ஆனால் அந்த முயற்சியே திருப்தியானது. அந்த புத்தகம் விற்கலைன்னா கூட பரவாயில்ல, அது எனக்கு பணத்தை சம்பாதித்து தரல அப்படின்னா கூட பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் முயற்சி எதுவாக இருக்கணும்னா, உங்களுடைய கருத்தை, உங்களுடைய திறமையை பணமாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கமுடையதாக இருக்க வேண்டும். இலவசமாக யாருக்கும் நீங்கள் அறிவுரை சொல்லாதீங்க. அதனால தான் பார்க்குறவங்ககிட்டலாம் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லாதீங்க. அது இலவசமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இங்கே இலவசமாக எதை கொடுத்தாலும் அதனுடைய மதிப்பு என்பது தெரியாது. அதனால் அது அது நீங்கள் இலவசமாக ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு கருத்து வைக்கும்போது உங்கள் கருத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். அது மாதிரி அதனால் நீங்கள் உங்கள் கருத்தை உங்கள் கருத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அது உங்களுடைய அனுபவங்களால் சம்பாதிக்கப்பட்டது. உங்கள் கருத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, உங்கள் நம்பிக்கைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. நீங்கள் பல வருடங்களாக சிறு வயதிலிருந்து உங்களுடைய அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து தான் அந்த கருத்துக்களை நீங்கள் பெறுகிறீர்கள், நம்பிக்கையை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆதலால் அதை நீங்கள் முன்வைக்கும்போது அதை நீங்கள் பார்க்குறவங்ககிட்டலாம் முன் வச்சு அவங்க ஒரு கருத்து சொல்ல வாக்குவாதம் ஏற்பட அவங்க அந்த மாதிரி சண்டைலாம் வர்றது, கருத்து மோதல், இதெல்லாம் ஒரு சண்டை தான். இதெல்லாம் ஒரு வன்முறை உணர்ச்சி தான். நம்ம ஒரு வாக்குவாதம் ஏற்படுறோம், அவங்க ஒரு பதில் கருத்து சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதுவும் ஒரு சண்டை தான். அமைதியான சண்டை. ஒருத்தரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி சண்டை போடுற மாதிரி தான், அடிக்கிற மாதிரி தான், ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி தான் அது. அது போன்ற ஒரு சண்டையோட ஒரு மிச்சம்தான், ஒரு அமைதியான ஒரு வடிவம் தான் அந்த இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுறது. நமது நம்பிக்கைகளோட கருத்துக்களோட பிறரோடு மோதுவது, நமது நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் வச்சு பிறரிடம் மோதுவது, சண்டை போடுவது, கருத்து சண்டை. அந்த மாதிரி சண்டையெல்லாம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட அடிக்கிறோம்ல, சண்டை போடுறோம்ல, அடித்து சண்டை போடுறது, கெட்ட வார்த்தையால் திட்டுறது, அதே மாதிரி தான். அதை நீங்கள் ஒருத்தரை கட்டி பிடிச்சி அடித்து புரண்டு சண்டை போட்டால் உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை ஏற்படும்? என்னடா நாம் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறோமே, நமக்கு ஒரு மெச்சூரிட்டியே இல்லை, ஒரு முதிர்ச்சியே இல்லை, ஏன் இப்படி பக்குவம் இல்லாமல் அனுபவம் இல்லாமல் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும், இழிவு மனப்பான்மை ஏற்படும். அதுபோல் அதே இது வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் வரும். உங்கள் கருத்துக்கு அவர் பதில் கருத்து கூற, அவர் கருத்தை நீங்கள் மறுக்க, உங்கள் கருத்தை அவர் மறுக்க, உங்கள் கருத்தை அவர் கேலி பண்ண, நீங்கள் அவர் கருத்தை கேலி பண்ண, நீங்கள் அவருடைய கருத்தை விமர்சனம் பண்ண, பதிலுக்கு அவர் உங்கள் கருத்தை விமர்சனம் பண்ண, இது ஒரு சண்டை தான். இதுவும் ஒரு சண்டை தான். அதனால் சண்டைங்கிற நேரடியாக சண்டையே போடக்கூடாது. நேரடியாக ஒரு கத்தியால் சண்டை போடுற மாதிரி தான் போரிட்டாங்கள்ல கடந்த காலங்களில், போர்களில் நேருக்கு நேராக சண்டை போட்டாங்களா, அதே மாதிரி தான் இந்த வாக்குவாதங்கிறதும். வாக்குவாதத்திற்கு வர தயாரா அப்படிங்கிற மாதிரி அப்படி நிறைய அரசியல்வாதிகள் அறிக்கை விடுப்பாங்க, என்னுடன் தனித்து நின்று வாக்குவாதத்திற்கு ஈடுபட தயாரா அப்படின்ற மாதிரி. அது சண்டை போட கூப்பிட்றது தான். அதனால் சண்டைகள் அப்படின்னு சண்டை போடக்கூடாது, நேரடியாக சண்டை போடக்கூடாது. ஆனால் சண்டை போடணும். எப்படின்னா சுதந்திரமாக சண்டை போடுங்க, நேரடியாக சண்டை போடாதீங்க. சுதந்திரமாக எப்படி சண்டை போடணுன்னா, இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுங்க, புத்தகமாக எழுதுங்க. இது சுதந்திரமாக சண்டை போடுகிறீர்கள் என்று பொருள். இதன் பொருள் என்னென்னா, நீங்கள் உங்கள் சண்டையை போட்டீங்க, பதிலுக்கு உங்கள் சண்டைக்கு எதிராக இன்னொருத்தர் சண்டை போடுவார், அவரோட கருத்தை முன்வைப்பார். இதில் ஒரு பாதுகாப்பு. உங்கள் சுதந்திரமாக நீங்கள் சண்டை போடுறீங்க, யாரும் உங்களை தடுக்கலை. சுதந்திரமாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சண்டை போட்டீங்க, நினைக்கிற விஷயத்த சொல்லி முடிச்சிட்டிங்க. இதுதான் சுதந்திரமான சண்டை. புத்தகத்தின் மூலமாக, அப்புறம் இந்த மாதிரி வீடியோ மூலமாக, அல்லது மேடை மீது ஏறி போடுங்க, சண்டையை போடுங்க, உங்கள் கருத்தை முன்வைங்க. மேடையெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாத்துக்கும் மேடை கிடைச்சா கூட உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே நீங்கள் நிறைய நேரம் பேச முடியாது. அதனால் புத்தகத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், உங்கள் கருத்தை எவ்வளோ வேணாலும் பதிவு செய்யலாம். அது மாதிரி வீடியோவில் கூட நீங்கள் உங்கள் கருத்தை முழுமையாக பதிவு செய்யலாம். அதனால் மேடை கிடைச்சா அதுலேயும் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க, அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எங்கெல்லாம் இந்த மாதிரி சுதந்திரமாக உங்கள் கருத்தை எங்கெல்லாம் முன்வைக்க முடியுமோ அங்கெல்லாம் முன்வையுங்கள். அதுதான் உங்களுடைய நம்பிக்கையை, உங்களுடைய கட்டுப்பாட்டை, உங்களுடைய கருத்தை
நீங்கள் இந்த பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கான வழிமுறை. நேரடியாக யாருக்கும் இலவசமாக உங்கள் கருத்தை கொடுக்காதீங்க. நேரடியாக யாருக்கும் இலவசமாக அறிவுரை செய்யாதீங்க. எல்லாவற்றுக்கும் இங்கே ஒரு பணமாக்கணும். எல்லாவற்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. மதிப்புன்னா என்ன? பணம் தான் மதிப்பு. ஒரு இதுக்கான மதிப்புங்கிறது என்னென்னா பணம் தான். அதனால் நீங்கள் ஒரு கருத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை புத்தகமாக போடுங்க, வீடியோவாக போடுங்க. அதை பணமாக மாற்றுவதற்கான வழிகளை ஆராயுங்க. அந்த முயற்சியில் உங்களுக்கு பணம் கிடைக்காம கூட போகலாம். நீங்கள் எழுதின புத்தகம் விற்காமல் கூட போகலாம். நீங்கள் பேசின வீடியோ யாரும் பார்க்காம கூட போகலாம், கேட்காம கூட போகலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்க வேண்டும். அதுதான் தெளிவான நோக்கம், சரியான இது. இலவசமாக யாருக்கும் கருத்து சொல்லாதீங்க. இலவசமாக யாருக்கும் அறிவுரை சொல்லாதீங்க. இலவசமாக யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஒருவேளை வாக்குவாதம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு காசு தராங்க, செய்தி சேனலில் கூப்பிட்டு வாக்குவாதம் பண்ணுங்கள். அவரோட கருத்து 4 நம்பிக்கை உடையவர்கள் இருப்பாங்க. முரணான நம்பிக்கையுடைய 4 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் கருத்தை வைங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்குது. அதனால் பணம் இல்லாமல் பணம் கிடைச்சா வாக்குவாதம் பண்ணுங்கள். அது பணம் கிடைச்சா அது கூட பண்ண தேவையில்லை. பணத்திற்காக கூட நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். உங்கள் கருத்தை எப்பொழுதும் சுதந்திரமாக முன்வைக்கப்படுங்கள். வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மற்றவங்களை வீழ்த்தி நான் தான் பெரியவன் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அது தேவையில்லாத வேலை அதெல்லாம். அதனால் உங்கள் கருத்தை நீங்கள் சுதந்திரம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்க தான் செய்யும். நம்ம எது தேவையில்லைங்கிறோமோ அது சிலருக்கு தேவையாக தான் இருக்கும். அதனால் அவங்க அதில் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். எனக்கெல்லாம் வாக்குவாதம் ஈடுபட எனக்கு அது வராது. அதனால் அது கூடாது அதனால் அது கூடாது என்கிற கருத்தும் எனக்கு இருக்குது. வாக்குவாதம் என்பது சரியான நடைமுறை கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கணும், சுதந்திரமாக பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா அது நீங்கள் சுதந்திரமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் கருத்தை முழுமையாக சொல்லவே முடியாது. குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பாங்க, குறுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, விமர்சிச்சுட்டே இருப்பாங்க, பதிலுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்கள் கருத்தை நீங்கள் முழுமையாக முன்வைக்கவும் முடியாது. அதனால தான் நீங்கள் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறீர்கள் அப்படின்னா அதை பற்றி யார்கிட்டையும் நேரடியாக பேசிகிட்டு இருக்காதீங்க. நேரடியாக யாருக்கும் அதை பற்றி எதையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உங்களால் உறுதியாக இருக்க முடியாது. அது மாதிரி தான் உங்கள் கருத்து நீங்கள் வாக்குவாதத்துலலாம் ஈடுபட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியாது. அதெல்லாம் இருக்குது.